ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் வடை போட்டு ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு மிளகு ஒன்று அரைச்சிக்கலாங்க. நம்ம ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே அரை ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, துவரம் பருப்பு. அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. அப்புறம் 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அது ரொம்ப சுவை கொடுக்குங்க மோர் குழம்புக்கு. வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோ வரமிளகா போட்டுக்கோங்க. நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. இது மைய அரைச்சிட்டு வரேங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அரைச்சிட்டு வந்ததை இந்த பவுலில் ஊற்றிடலாங்க. எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், 1 கப்பு தயிர் இருக்குங்க. இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்து அதையும் இதோடு ஊற்றிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த தயிர் அடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, இதை ஊற்றிக்கலாங்க. தயிராக கலக்கினா திரியாக இருக்குங்க. இப்படி தான் அடிச்சுட்டு கலக்கணுங்க. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான காரம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கலக்கி கொடுத்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்படி தான் மோர் குழம்பு ரெடி பண்ணணுங்க. இதில் வடையை சுட்டு போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மோர் குழம்புல. இன்றைக்கி நான் பருப்பு வடை போட்டு தாங்க மோர் குழம்பு வைக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேங்க, அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே கடலைப்பருப்பு 2 போட்டுடலாங்க. வெள்ளை உளுந்தோ பாசிப்பருப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. அப்படி பொடியாக அறுத்து வச்ச ஒரு தக்காளி. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லதுங்க, பெருங்காயத்தூள் நல்லா இருக்குங்க மோர் குழம்புக்கு, சூப்பராக. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ அப்படியே கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே கொதி வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மோர் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடையை போட்டுக்கலாங்க. மோர் குழம்புல வடையை போட்டுக்கலாங்க. சின்ன குட்டி குட்டி வடையாக போட்டு வச்சுருக்கேன். சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க. சூப்பரான மோர் குழம்பு ரெடிக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க சவுச்சவு போட்டு ஒரு கூட்டுங்க. இதை மேராக்காயின்னு சொல்லுவாங்க, சவுச்சோன்னு சொல்லுவாங்க. இதை நான் தோட சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூட்டுங்க, கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு மிக்ஸ்டு பண்ணி நம்ம ஒரு கூட்டு செய்யலாங்க. சரிங்களா, முதல் இதை வேக வச்சுக்கலாங்க. ஆரம்பிச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் கூட்டு நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கூட்டுக்கு. பாசிப்பருப்பை வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. அப்படியே 2 கடலைப்பருப்பு. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே பூண்டு பல் 4 போட்டுக்கலாங்க. அப்படியே பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியாக அரைச்சி போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினது நம்ம காய் போடலாங்க. இப்போ நம்ம போட்ட பொருளில் நல்லா வதங்கிடுச்சுங்க. மேராக்காய் நல்லா பொடியை அறுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதை மேராக்கான்னு சொல்லுவாங்க, சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் தோல் இருக்கும், அது மேலே அப்படி சீவிட்டு இது பொடியை அறுத்து போட்டுக்கோணுங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றுங்க. வேகட்டுங்க நல்லா. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஒரு 4 வீட்டில் தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே சோம்பு பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம்.
அப்படியே 3 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. இதை மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட்டுக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதோட நம்ம பாசிப்பருப்பு கடலப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொட்டிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க 2 பருப்பு கலந்து நம்ம பண்ணுறதுனால. அப்படியே தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. கலக்கி கொடுத்து மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. சூப்பராக நம்மளுக்கு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகுதுங்க. அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்படி கெட்டியாக வந்த பிறகு தான் கூட்டு நல்லா இருக்குங்க. சூப்பராக பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட்டு பண்ணலாங்க. இதில் என்ன காய் வேணால் புடலங்காய் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், என்ன காய் வேணால் போட்டு இதே மாதிரி பண்ணலாங்க. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க காரத்தோட அளவு, உப்போட அளவு, பாசிப்பருப்பு கடலப்பருப்போட அளவு, சோம்போட அளவு, இந்த தாளிக்கும் போது 2 சீரகம் போட்டது அதோட டேஸ்ட்டு, பூண்டு அரைக்கும் போது போட்டது அதோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரசம் பாசிப்பருப்பு பொடி போட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து ரசப்பொடி வந்து பாசிப்பருப்பு போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு பிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாங்க. இந்த ரசம் சூப்பராக இருக்குங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் நல்லா போட்டால் பருப்பு தண்ணி வேக வச்சுருக்கேங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். என் சேனலில் நான் பீட்ரூட் ரசம் போட்டிருக்கேன், கேரட் ரசம் போட்டிருக்கேன், கொள்ளு ரசம் போட்டிருக்கேன், மிளகுபொடி ரசம் போட்டிருக்கேன், நிறைய ரச வெரைட்டி போட்டிருக்கேங்க. கொள்ளு பருப்பு போட்டு ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க. துவரம் பருப்பு போட்டு ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க. நேற்று வந்து நான் பாசிப்பருப்பு போட்டு ரெடி பண்ணேங்க. இப்போ அதை பொடி எடுத்து தான் இப்போ நான் ரசம் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா பொரியுதுங்க. நல்லா இப்படி பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணுங்க, 4 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய் தட்டி வச்சது போட்டுக்கோங்க. அது வந்து ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு வணக்கி விடலாங்க. ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. பூண்டு வந்து கொஞ்சம் இப்போ விலை கம்மி தான். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு 2 தக்காளி வேக வச்சு நான் வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. அப்படி நான் ரசப்பொடி பாருங்கள், பாசிப்பருப்பு வறுத்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அந்த பொடியை நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னோடய ரசமெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாங்க. உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புளிப்பும் அப்படி தாங்க. மேலே அப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே நுரக்கட்டி வரட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பாடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரசம் வச்செல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. நல்லா கொதி வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நுரக்கட்டி வருதுங்க. லைட்டாக ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிச்சிட்டா ரசம் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் இனிப்பு சுவை பிடிச்சவங்க கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. பிடிக்காதவங்க அப்படியே விட்டுறலாங்க. சரிங்களா? பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் செஞ்ச மாதிரியே பாசிப்பருப்பு ரசப்பொடி செஞ்சு பாருங்கள். நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. நான் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. குண்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நான் பஜ்ஜி பண்ண போகிறேங்க. ஒரு அரை கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேங்க. நாங்கள் 2 பேருக்கு அளவாக பண்ணுறேன். அரை கத்திரிக்காய் எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஆயில் ஊற்றிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே கடலப்பருப்பு 2 போட்டுக்கலாம். பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்தோ 2 போட்டுக்கலாம். நல்லா பொரிக்கிட்டுங்க.
இதில் அப்படி இந்த வர கொத்தமல்லி 4 போடலாங்க. இந்த பஜ்ஜிக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக வெட்டி போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு குட்டி உருளைக்கிழங்கு நான் எடுத்து போட்டிருக்கேங்க. அது பஜ்ஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் மேலே எண்ணெய் தடவிட்டு அடுப்பில் சுட்டு பஜ்ஜி பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காவை அப்படியே எண்ணெய் தொடச்சிடணுங்க. கழுவிட்டு தொடச்சிட்டு எண்ணெயை தடவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி பஜ்ஜி பண்ணோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த பஜ்ஜி என் சேனலில் போட்டிருக்கேங்க, பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு டம்ளர் குட்டி டம்ளரில் ஊற்றிக்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு பார்க்கலாங்க. இப்போ 4 விசில் விட நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு நம்ம பஜ்ஜியை கடைஞ்சிக்கலாங்க. இப்படி மத்து போட்டு நல்லா இதெல்லாத்தையும் நசுக்கி விட்டுட்டுங்க. நல்லா இப்படி கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக கடைஞ்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க அந்த கத்திரிக்காயோட அளவு, தக்காளியோட அளவு, வெங்காய அளவு, பச்சை மிளகா, வரமிளகாவோட அளவு, உப்பு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே மாதிரி பஜ்ஜி பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்குங்க. இதில் பச்சை மிளகா, வரமிளகா தவிர நம்ம மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.